பிஸ்னஸ் 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 நம்ம படிக்கிறோம், ஒரு காலம் வரைக்கும் படிக்கிறோம். படித்து முடிச்சோடனே வீட்டில் தோட்டங்காடு சொத்துக்கள் இருக்குது, அதை நம்ம விற்றுக்கிறோம். அப்பா அம்மாட்ட கேட்குறோம், கொடுக்குறாங்க காசு, ஏதோ ஒன்று விற்று ஒரு 5 லட்சமோ 5 கோடியோ. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில ஒர்க் பண்ணாமே படித்ததை வச்சே அனுபவம் இல்லாமல் அந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க. 100% ஆரம்பிச்சிங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் வெற்றி பெறும், மற்றதெல்லாம் தோல்வி தான். சரிங்களா? எல்லோரும் சக்ஸஸ் ஆக முடியாது. படிப்பு அதுக்குண்டான பயிற்சி இருக்குது, அதில் கற்றுட்டு அப்படியே பண்ணுறது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டைல்ஸ் ஆகட்டு, ஒரு டைல்ஸ் கடையாகட்டு, ஒரு கார் ஷோரூம் ஆகட்டு, இல்லை இன்னும் கட்டடம் சம்மந்தமான பொருட்களாகட்டு, அல்லது வீட்டு சம்மந்தமாக கட்டிடம் வீட்டு சம்மந்தமான பொருட்களாகட்டும், இன்னும் பல விதமான அழகு சாதன பொருட்களாகட்டும், இந்த படித்து முடித்த பிறகு, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக படித்து முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த ஷோரூமில் போய் அந்த விஷயத்தை ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. ஷோரூம், அதே வகையான ஷோரூமில் என்ன கடை போட நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான ஷோரூமில் ஒன்றா பார்ட்னராகவோ அல்லது போய் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணி எல்லாம் முழுவதும் தெரிஞ்சுட்டு மறுபடியும் நீங்கள் கடை வைக்கிறீங்க. கடை வச்சு அது பிஸ்னஸை ரன் பண்ண முடியுமானா, அவங்க 5 கோடி போட்டிருக்காங்க, நீங்கள் 3 கோடியோ 4 கோடியோ போட்டு ஆரம்பிக்கிறீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன சக்ஸஸ்ஸு என்ன சக்ஸஸ் இல்லைன்னு. சக்ஸஸ் பண்ணிட முடியாது. என்ன பண்ணோம்னா, ஷோரூமில் ஒர்க் பண்ணது போக வெளியே மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, அது போய் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே அடித்தட்டான வேலைகள், வேறு வேலை மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ரொம்ப அடிபட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் போய் கவனிக்கணும். ஒரு சேல்ஸ்மேனை பார்க்கலாம், எப்படி வேலை செய்கிறான்ட்டு, எப்படி கிடைக்கிது, ஆர்டர் கிடைக்குதுன்னு நோக்கணும். நம்ம கடை வச்சோடனே நம்மளை ஆள் போட்டோடனே அங்கே ஒர்க் பண்ண ஆட்கள் மாதிரியே நம்மளுக்கு ஆள் அமையும்னால சொல்ல முடியாது. ஆளெல்லாம் அப்படியெல்லாம் அமையாது. சரிங்களா? அவங்க கொடுக்குற சலுகை வேறையாக இருக்குது. அவங்க யாரையும் காம்படிஷனை எடுத்துக்க மாட்டாங்க. காம்படிஷன் எடுத்துக்குவாங்க, மற்ற கடைக்காரரை அடிக்கடி பார்த்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணும் அதை செய்வாங்க. நீங்கள் அந்த கடையில் போய் ஒர்க் பண்ணுறனால, அந்த கடையை தெரிஞ்சதுனால அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அங்கே எப்படி ஓடுது, அங்கே எப்படி கூட்டம் வருது, இங்கே எப்படி கூட்டம் வருது, அந்த கடையில் நான் ஏன் நல்லா ஓடுது, நம்ம கடையில் நான் நல்லா ஓடல, அவன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான், நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான்ட்டு அந்த அனுபவம் இல்லாமல் அந்த ஷோரூமில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து நீங்கள் கடை ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வீணாக போவோம். இது நிறையா பக்கம் நடக்குது, ஷோரூம்னால் நிறையா நடக்குது, நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் பண்ணுறாதீங்க. நீங்கள் 5 கோடி போட தேவையில்லை, வெறும் 5000 போட்டு அழகு சாதன பொருட்கள் கடை வச்சுக்கிறீங்க. அந்த கடையிலேயே போய் வேலை செய்கிறீங்க. டைல்ஸ் கடை வச்சுக்கிறீங்க, இந்த டைல்ஸ் கடையிலேயே ஒரு 7 வருஷம் வேலை செய்கிறீங்க. கட்டிடம் சம்மந்தமான பொருட்கள் வச்சுக்கிறீங்க, அந்த கடை போடுறீங்க. அது சம்மந்தமான ஒரு கடையில் போய் நீங்கள் வேலை செய்கிறீங்க. நல்லது, ரொம்ப அபூர்வம். அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் கிடைக்காது. அதெல்லாம் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்காகட்டு நீங்கள் போய் ஒரு வேலைக்கு ஆள் போட்டிங்கன்னா அவங்ககிட்ட கணிச்சு அவங்ககிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் சொல்லி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் போதாது. அந்த அனுபவம்லாம் போதாது. 5 கோடி நீங்கள் போடுற பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நீங்கள் 5000 போட்டு ஊரில் வியாபாரம் பண்ணணும். ஏதோ ஒரு வியாபாரம், அதில் ஏகப்பட்ட அடித்தட்டிலேருந்து எல்லாமே நம்ம கற்றுக்கலாம், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்க முடியுமா? அது நிறைய பேர் பார்ப்பீங்க, நான் 5 கோடி பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், 5 லட்சம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். 5000 போட்டு பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் பாருங்கள். கஸ்டமரை அவங்க ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. கூட்டமாக நின்று பேசக்கூடாது, கூட போய் நிற்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை விடக்கூடாது கஸ்டமர்கிட்ட. இன்னும் பல விஷயங்கள் அவங்களும் சொல்லுவாங்க, நீங்களும் கேட்டு மைண்டில் வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லை, நிறையா கஸ்டமர், பல்வேறு விதமான கஸ்டமர், பல்வேறு விதம். நம்ம படிப்பு சார்ந்து படிச்சிருப்போம், சைக்காலஜிக்கல் தெரிஞ்சுக்கலாம். அதில் எல்லாமே அதில் வந்துடும். அது போக அனுபவம் இருக்குது. இந்த சின்ன விஷயத்தை ஒரு 5000 போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் போட்டு விற்றாலும் சரி, ஒரு ஊதுபத்தி போட்டு விற்றாலும் சரி, ஒரு ஷாம்பு போட்டு விற்றாலும் சரி, 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா 9 ரூபா 10 ரூபா, 10லேருந்து 100 ரூபா உள்ள பொருட்கள் 5000 10,000 போட்டு ஒரு 2 வருஷம் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் சொந்த பிஸ்னஸ்ஸு. அதில் வரக்கூடிய அனுபவங்களை நிறைய சேகரித்து வச்சுட்டு அந்த கடை போடுங்க. அந்த கடையில் ஓடுறதும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவை ஷோரூம் தானே, நம்மளுக்கு தேவை அந்த சிஸ்டமேட்டிக் தானே, அதுதானே முக்கியம். இது முக்கியம் இல்லையில, இதெல்லாம் தேவையில்லையில, இது சொல்கிறதில்ல வேலையில். அதை விட அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு இதில் நினைப்பீங்க. ஒரு நம்ம கூட வேலைக்கு வர சீனியர் ஆகிட்டு நம்ம ஒரு 35 வயசு, நம்மளோட 50 வயசு வராங்க. அவன் நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வரான். இல்லை ஏடா கூடமாக பேசுகிறான். அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து நான் படிச்சுக்கிறேன், நான் தான் ஓனர், எனக்கு கீழே நீ வேலை செய்ய, நான் சொல்கிறத கேட்கும். இந்த கான்செப்டே பேசக்கூடாது. வேலை பேச்சுகளில் சமாளிக்க முடியுமா? அப்போ அவங்க கேட்குறதுக்கு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல, ஓனர் பதில் சொல்ல முடியலைன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம நாலேஜாக இருக்கிறோம்னு பாருங்கள். 5 கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுற நம்ம கிட்ட வேலை செய்து 20,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு 40-45 வயசு ஆள் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் எனக்கு எங்கிட்ட நீ வேலை செய்கிற அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொன்னால் அதில் ஃபெயிலியர் யார்? ஓனர் தான் ஃபெயிலியர். உண்டான விஷயத்தை அனுபவபூர்வமாக ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் செய்யணும். நீங்கள் ஓனரு அங்கே போனால் கூகுள் மேப் பார்த்துப்போ, ஜிபே யூஸ் பண்ணாது நீங்கள் கூகுள் மேப் பார்த்து போன்னு சொல்லக்கூடாது. ஜிபே கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, எப்படி கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, ஜிபிஎஸ் பார்த்து போன்னு சொல்லலாம். ஜிபேலேயே சம்பளம் போடாமல் ஜிபேவே அனுப்பாமல் கையில் காசை கொடுக்கக்கூடிய நீங்கள் ஜிபிஎஸ் பற்றியே பேசக்கூடாது. ஜிபிஎஸ் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க நிறைய பேர். உங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், புரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இருக்கலாம். நிறைய விஷயம் நான் நிறையா பார்த்துருக்குறேன், நிறையா சொல்லியிருக்கிறாங்க. சம்பளம் கொடுக்குறது கையில், பேசுகிறது கம்ப்யூட்டரில். அங்கே போ 30 கடை இருக்குது, அதில் போ மேப் போடு, அங்கே போய் நீங்கள் மேப் போட்டீங்கன்னா உலகமே தெரியும். ஒரு ஓனர் சொல்லக்கூடாது அந்த மேப் போட்டால் நீங்கள் உலகமே தெரியணும். அப்போ மேப்லேயே வாழ்கிறோமா? 5 கோடி போட்டு மேப்லேயே வாழ்கிறோமா? 5 லட்சம் போட்டு மேப்லேயே வாழ்கிறோமா? கம்ப்யூட்டர் உலகமா? நீ யதார்த்தமாக வாழ வேண்டும். யதார்த்தமாக இருந்தால் தான் இந்த யதார்த்தத்தை உலகத்தில் நீ அங்கே போய் நிற்க முடியும். கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழக்கூடாது. சம்பளம் கையில் கொடுப்பவன், சம்பளம் பேசி கொடுப்பவன், எதாக இருந்தாலும் கையில் காசு கொடுக்குறவ ஜிபிஎஸ்ஸை நம்பக்கூடாது. யதார்த்தமான உலகத்தை நம்பினாதான் வாழ்க்கையை வெற்றி பெறும். இதில் யதார்த்தம், அதில் மாடர்ன். வாழ்க்கையில் அனுபவம் பயங்கரமான முக்கியம். அந்த அனுபவம் இல்லை என்றால் எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளை பார்த்து ஒரு ஷோரூம் பார்த்து கடன் கொடுப்பாங்களோடைய நம்மளுக்கு அதுலேருந்து குரோத் ஆக முடியாது. அவனை பார்த்து நம்ம வாழ்கிறோம், அவனை பார்த்து நம்ம வாழ்கிறோம். இவனுக்கு எப்படி இருக்குது, இவனுக்கு எப்படி ஐடியா கொடுக்குறான், அவங்ககிட்ட கேட்டு சொல்லாமா, இவங்ககிட்ட கேட்டு சொல்லாமல் இதெல்லாம் ஆகாது. அடித்தட்டு அனுபவம், அடித்தட்டு விஷயங்களை உற்று நோக்கி அதில் பிஸ்னஸ் செய்து அதில் அனுபவம் வரக்கூடிய விஷயத்தை பேசி பழகணும். ஒரு சின்ன கஸ்டமர் ஒரு 10 ரூபா வியாபாரம் பண்ணுறோம், அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசலாம்? ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை கிட்ட எப்படி பேசலாம்? ஒரு பெரியவங்க வராங்க, அவங்ககிட்ட எப்படி பேசலாம்? காசு அதிகமாக கொடுத்தா தான் பேசவும் கிடையாது. 1 ரூபா கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்ம முதலாளி, அவங்க தொழிலாளி, நமக்கு சாப்பாடு போடுறீங்க ஒரு வாடிக்கையாளர். நம்மளுக்கு சோறு உண்ணறதுக்கு முக்கிய காரணம் ஒரு வாடிக்கையாளர். அந்த வாடிக்கையாளர் எந்த வாடிக்கையாளராக இருந்தாலும் அவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது அடித்தட்டிலேருந்தே கற்றுட்டு வரலாம். அவங்ககிட்ட கற்றுட்டு வந்தாவே 1000 விஷயம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பெரிய விஷயமே கிடையாது இந்த வாழ்க்கையில், உலகத்தில் பெரிய விஷயமே கிடையாது. அனுபவம் வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு ஷோரூம்காரருக்கு சொல்கிறேன், நீங்கள் படிப்பு ஓகே, போய் கற்றுக்கிறது ஓகே, உடனே கடை தொடங்குனீங்கன்னா எந்த விதத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கி, அது எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் பண்ணுவீங்க, உங்களை விட சீனியர் யாராவது மார்க்கெட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்களுக்கு பதில் உங்களால் சொல்ல முடியுமா, அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காக சரியாக வகுத்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? நன்றி.